ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் டிஆர்டிஓ துறையிலேருந்து வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிபிஏ, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக்கில் டிசிப்ளின் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெட்ராலஜி, மெட்டீரியல் சயின்ஸு, சிவில் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக்கில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு டோட்டலாக 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்க்கு வந்து டிசிப்ளின் வைஸாக 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அல்லது ப்ரொடக்ஷன், டூல்ஸ் அண்டு டை டிசைன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐடிஐ ட்ரேடில் வந்து டோட்டலாக 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிஐயில் மிஷினிஸ்ட்டு, சிஎன்சி மிஷினிங் டெக்கு, ஃபிட்டரு, டர்னர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த ஃபீல்டில் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பிகாம், பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர், பிஏல ஃபினான்ஸ் அண்டு பேங்கிங், பிசிஏ, பிபிஏ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்கலாம் அப்ளை பண்ணுற மாதிரி 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 150 வேக்கன்சி இருக்குது. டிசிப்ளின் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்டிங் தான். 1 இயருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ டேட் வந்து ஜூன் 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9 o'clock கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஆர்டிஓ, சிவி ராமன் நகர், பெங்களூரு, கர்நாடகா. பெங்களூரில் தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட்மார்க்கு, பஸ் ரூட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பஸ் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து வேரியஸ் கேட்டகரி அண்டு டிசிப்ளினை பொறுத்து வந்து உங்கள் மார்க் அடிப்படையிலையோ அல்லது ரிட்டன் டெஸ்ட்டு அல்லது இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக்கில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 12,500 கிடைக்குது. பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 10,000, டிப்ளமோ, ஐடிஐ இவங்களுக்கு வந்து 9,000 வரைக்கும் மந்த்லி ஸ்டீஃபன் கொடுக்குறாங்க. ஐடிஐ கேண்டிடேட் வந்து நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீமு நாப்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். இதே அதர் கேண்டிடேட் வந்து நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் நாட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2022க்கு அப்புறமா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 2022க்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எந்த கேண்டிடேட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வேலிடு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் லேட்டஸ்ட்டு அட்ரஸ்க்கோ அல்லது பர்மனண்ட் அட்ரஸ்க்கோ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் 1 இயருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு வித்து ஒரு செட்டாக ஃபோட்டோ காப்பி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட்ஸ் அல்லது நாப்ஸ் போர்ட்டலில் ப்ரொஃபைல் பிரிண்ட் அவுட்டு, 10th மார்க் ஷீட்டு அண்டு சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆன கேண்டிடேட்க்கு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது கேட்டிருக்க டீட்டெயிலெலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்கள் சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு கேட்டிருக்க டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் காப்பி வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் போஸ்டிங்க்கு ஜாப் லொக்கேஷன் வந்து பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.